நிஜமாவே நான் ஒன்னும் சொல்லல. ப்ராமிஸ் பிரபா. உனக்கு முதல்ல இருந்தே இந்த வீட்ல இருக்கிற யாரையும் பிடிக்கல. எப்போ பாரு ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்த. அம்மாவை பிடிக்கல, மாமாவை பிடிக்கல. அவங்க உன்னை அடிச்சாங்கன்னு போய் சொன்னவ தானே நீ? அப்புறம் தனியா வீடு பார்த்துட்டு போலான்னு சொன்ன. நான் எதையுமே கேட்கலன்னு உடனே நீ இப்படி ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ இல்ல பிரபா, நீ ஏன் இப்படி பேசுற? நீ லவ் பண்ணும்போது வேற சக்தியா இருந்த, இப்ப வேற மாதிரி இருக்க. பிளானிங்கா, செல்ஃபிஷா, தப்பா இருக்க. நான் தப்பா இருக்கேனா? நான் செல்ஃபிஷா? ஆமா, எனக்கான எல்லாத்தையும் விட்டுட்டு, எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு, என் படிப்பை விட்டுட்டு இந்த வீட்ல உனக்காக உட்கார்ந்திருக்கேன்ல, நான் செல்ஃபிஷ் தான். உங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வான்னு நான் சொன்னனா? அவங்க தானே பிடிச்சு துரத்துனாங்க. உன் வீட்ல உன் கூட பேசலனா நானும் என் வீட்ல யார்ட்டையும் பேசக்கூடாதா? அதானே உன் பிளானு? அது நடக்கலன்னு உடனே இங்க நடந்ததெல்லாம் அங்க போன் பண்ணி சொல்லிருக்க. இங்க பார், நீ அங்க விட்டு கொடுத்தது என் ஃபேமிலிய, அங்க அசிங்கப்பட்டது என் அம்மா. சந்தோஷம் தானே? இதானே உனக்கு வேணும்? ஐயோ பிரபா, நீ யோசிக்காம தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அப்படிப்பட்ட ஆளா? என்ன பார்த்து சொல்லு. உன்னை பார்க்கவே பிடிக்கல. நீ ஒரு துரோகி. உன் கூட வாழவே பயமா இருக்கு. நீ ரொம்ப தப்பா இருக்க. இப்பவே இப்படிலாம் பண்றீன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனா என்னெல்லாம் செய்வ நீ? பிரபா, கோவத்துல ரொம்ப ஹர்ட் பண்ற நீ. நீ இருக்கேங்கிற தைரியத்துல தான் நான் இங்க இருக்கேன். நீ இப்படி பேசுனா எனக்கு எனக்கு பயமா இருக்கு பிரபா. எனக்கு வேற எங்கேயும் போறதுக்கு கூட இடம் இல்ல. உனக்கா இடம் இல்ல? அதான் உங்க மாமா இருக்காரு, டெய்லி போன் பண்ணி நல்லா விசாரிக்கிறாரு. நீ அங்க போ. நீ எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா பேசல, உங்க அம்மா பேசலன்னு உங்க வீட்டு நினைச்சுதானே அழுதுகிட்டு இருக்க. அதனால தானே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துற. அங்க போ, உன் வீட்டுக்கு போ, வேற எங்க வேணாலும் போ. இங்க உட்கார்ந்துகிட்டு ஏன் நிம்மதியை கெடுத்து என் வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியும் கெடுக்காத. முன்னாடியெல்லாம் நீ இல்லாம எப்படி இருக்க போறோமோன்னு பயந்தேன். அதனாலதான் சீக்கிரமா கல்யாணமும் பண்ண. இப்போ உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. இனிமே நீ எப்படி இருப்பேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. I hate you. உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல.